Good morning students. Today teaching for class 10th science. Today about the topic traveling microscope. Traveling microscope. இது நம்ம தமிழ்ல நகரும் நுண்ணோக்கி அப்போ நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம மைக்ரோஸ்கோப் அப்படின்னா நுண்ணோக்கி, மைக்ரோஸ்கோப்பில் எத்தனை டைப் இருக்குது, சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. அதில் கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தட் தான் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். அட்வான்ஸ் மெத்தடில் இருக்கக்கூடியது தான் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப், நகரும் நுண்ணோக்கி அப்போ நம்ம சொல்லுவோம். ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் நகரும் நுண்ணோக்கி அப்போ நம்ம சொல்லுவோம். இங்கே a traveling microscope is one of the best instrument. Traveling microscope is one of the best instrument for measuring very small length with a high degree of accuracy. A traveling microscope is one of the best instrument. அதாவது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிறந்த கருவி, அதாவது நகரும் நுண்ணோக்கி ஒரு சிறந்த கருவியை பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த மெஷரிங் வெரி ஸ்மால் லென்த் வித் ஹை டிகிரி ஆஃப் அக்யூரசி. அதாவது இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி வெரி ஸ்மால் வேல்யூ, அதாவது வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ், அதாவது வெரி ஸ்மால் ஆப்ஜெக்டையும் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அக்யூரஸியாக மெஷர் பண்ண இது யூஸ் ஆகுது, அதை சொல்கிறாங்க. அதாவது வெரி ஸ்மால் வேல்யூ ஆஃப் அக்யூரசி, ரொம்ப மிக சிறிய அளவு கூட நல்ல துல்லியமாக அளக்க இந்த நகரும் நுண்ணோக்கி பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மெஷரிங் வெரி ஸ்மால் லென்த் வித் ஏ ஹை டிகிரி ஆஃப் அக்யூரசி அட் த ஆர்டர் ஆஃப் 0.01 mm. 0.01 mm மில்லிமீட்டர் அப்போ நம்ம சொல்லுவோம். இந்த வேல்யூஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் அல்லது ஓல்டு கிளாஸில், அதாவது லோயர் கிளாஸில் நம்ம வெர்னியர் கேலிஃபர், ஸ்க்ரூ கேஜ் அப்படின்னு 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம் லோயர் கிளாஸ்லேயே. அப்போ அங்கே வேல்யூ யூஸ் பண்ணியிருப்போம், வெரி ஸ்மால் வேல்யூன்னு சொல்லி 0.01 mm, 0.01 மில்லிமீட்டர் அப்படின்னு வேல்யூ நம்ம ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். வெரி ஸ்மால் வேல்யூ, அந்த வெரி ஸ்மால் வேல்யூ வரைக்கும் மெஷர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா எதோட தத்துவத்தில் ஒர்க் ஆகுது அப்படின்னா வெர்னியர் கேலிஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வெர்னியர் கேலிஃபர் அப்படிங்கிறது நம்ம ஓல்டு கிளாஸ் அல்லது லோயர் கிளாஸில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வெரி ஸ்மால் ஆப்ஜெக்டையும் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஒரு கருவி தான் வெர்னியர் கேலிஃபர். அது எந்தளவுக்கு ஸ்மால் வேல்யூ மெஷர் பண்ணும் அப்படின்னா 0.01 மில்லிமீட்டர், அந்தளவுக்கு வேல்யூ என்ன பண்ணும், மெஷர் பண்ணும், அக்யூரஸியாக மெஷர் பண்ணும். அதே கான்செப்ட் இங்கே யூஸ் ஆகுது, அதே தத்துவத்தில் தான் இங்கேயும் இது செயல்படுது. அப்போ நகரும் நுண்ணோக்கி அப்படின்னா எதோட தத்துவத்தில் செயல்படுது, வெர்னியர் கேலிஃபர் அப்படிங்கிற தத்துவத்தில் செயல்படுது. அதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். 0.01 மில்லிமீட்டர். இட்ஸ் ஒர்க்டு பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் வெர்னியர், அதை சொல்லிட்டாங்க. எதோட தத்துவத்தில் செயல்படுது, இது வெர்னியர் கேலிஃபர் அப்படிங்கிற தத்துவத்தில் இது செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் லீஸ்ட் கவுண்ட் இஸ் 0.01 மில்லிமீட்டர். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து, அதாவது இந்த நகரும் நுண்ணோக்கி அதாவது ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா வெரி ஸ்மால் வேல்யூ எது வரைக்கும் மெஷர் பண்ணலாம்னா 0.01 மில்லிமீட்டர் வரைக்கும் என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். 0.01 மில்லிமீட்டர் வரைக்கும் இதை மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் துல்லியமாக நம்ம அளவிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வெர்னியர் இட்ஸ் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் இஸ் 0.01 மில்லிமீட்டர், அந்தளவுக்கு என்ன பண்ணி இது மெஷர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் தொலைநோக்கிகள். இப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம நுண்ணோக்கி, அதாவது மைக்ரோஸ்கோப் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து தொலைநோக்கி, தொலைநோக்கி. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு மைக்ரோஸ்கோப் அப்படின்னா மிக சிறிய பொருட்களை கூட துல்லியமாக அளக்க பயன்படக்கூடிய கருவி. மிக சிறிய பொருட்களோட துல்லியமாக அளக்க பயன்பட கருவி மைக்ரோஸ்கோப்.
இப்போ பார்க்குறது டெலஸ்கோப், தொலைநோக்கி. அதாவது தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தெளிவாக பார்க்க பயன்படக்கூடிய கருவி தான் டெலஸ்கோப். அதாவது தொலைநோக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தூரத்தில் உள்ள ஒரு பொருட்களை தெளிவாக, இப்போ எக்ஸாம்பிள் வானத்தில் உள்ள அது கோள்களோட வட்டப்பாதை, கோள்களை பற்றி விசிபிள் அதாவது பார்க்க பயன்படக்கூடிய கருவி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா டெலஸ்கோப், தொலைநோக்கி, அதை பயன்படுத்துகிறோம். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். Have you seen the recent lunar eclipse? Have you seen the recent lunar eclipse? With our naked eye we cannot visualize the phenomenon distinctly. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லூனர் எஸ்க்லிப் அப்படின்னா நீள்வட்ட பாதை. அதாவது நீள்வட்ட பாதை, வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய பிளானட், கோள்கள்லாம் ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும். அதோட வட்டப்பாதை, அதோட சர்க்குலரை பற்றி நம்மளால் கண்களால் பார்க்க முடியாது. அதை பார்க்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எதை பயன்படுத்துகிறோம்? டெலஸ்கோப், தொலைநோக்கி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப தூரத்தில் உள்ள, ரொம்ப தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க பயன்படக்கூடிய கருவி எது? டெலஸ்கோப், அதாவது தொலைநோக்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க. Then how can we see the distant object in clear the manner it is possible with telescope? It's possible with telescope. இந்த மாதிரி இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க? டெலஸ்கோப் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, the telescope is an optical instrument. Telescope is an optical instrument. அதாவது இது வந்து ஒரு ஒளிக்கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. The telescope is an optical instrument, ஒளிக்கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. To see the distant object, அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருட்களை பார்க்க இது பயன்படுது. அதாவது இது வந்து ஒரு ஒளிப்பட கருவி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தூரத்தில் உள்ள பொருட்களை பார்க்க இது பயன்படுது. The first telescope was invented by John Lippershey in 1608. Galileo made a telescope to observe the distant stars. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மொத தொலைநோக்கி, அதாவது டெலஸ்கோப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா, த கலிலியோ மேட் த டெலஸ்கோப் அப்சர்வ்ஸ். இங்கே சயின்டிஸ்டோட நேம் கொடுத்துருக்காங்க. மொதல் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சவர் ஜான் லிப்பர்சி இன் 1608. த கலிலியோ மேட் ஆஃப் த டெலஸ்கோப் ஆஃப் த அப்சர்வ் டிஸ்டன்ட் ஸ்டார்ஸ். அதாவது இந்த மாதிரி இதில் மொதல் டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச ஜான் லிப்பர்சி. இவர் கண்டுபிடிச்ச டெலஸ்கோப் வந்து கலிலியோ டெலஸ்கோப்பு. இந்த கலிலியோ டெலஸ்கோப் என்ன யூஸ் ஆகுதுன்னா, அதாவது ஸ்டார்ஸை பற்றி, தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி பார்க்க இதை பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தூரத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்க்குறதுக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லியிருக்காங்க. ஜான் லிப்பர்சி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. The telescope is an optical instrument to see the distant object. With the first telescope was invented by John Lippershey in 1608. The Galileo made a telescope to observe the distant stars. இவர் கண்டுபிடிச்ச தொலைநோக்கியை பயன்படுத்தி வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை தெளிவாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ஸ் அப்சர்வ் பண்ண இது யூஸ் ஆகுது. He had the idea from a spectacle maker who one day observed that the distant weather the hook upward the magnified through his lens system fitted in his shop. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத ஒரு மெத்தடுக்கு சொல்கிறாரு. அதாவது ஒரு ஸ்டோரி பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்குன்னா, ஹி ஹாட் த ஐடியா ஃப்ரம் இதை கண்டுபிடிக்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தொலைநோக்கி அப்படின்னு கண்டுபிடிக்க, அதாவது தொலைநோக்கி அப்படின்னு கண்டுபிடிக்க காரணமாக இருந்த ஸ்டோரி தான் சொல்கிறாங்க. அதாவது டெலஸ்கோப்பை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தது என்னன்னு சொல்கிறாங்க. ஹாட் த ஐடியா ஃப்ரம் த ஸ்பெக்டக்கல் மேக்கர் who won they observed that the distant weather the clock the observed magnified through his the lens system the fitted his in shop. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஸ்பெக்டக்கல் கடைக்கு, அதாவது கண்ணாடி கடைக்கு போயிருக்காரு. கண்ணாடி கடைக்கு போயிருக்காரு. அப்போ கண்ணாடி கடைக்கு போகிறப்ப அங்கே அந்த ஷாப் கடையில் வேலை செய்கிறவர் இருப்பார். அதாவது கண்ணாடி கடைக்கு போயிருக்காரு. அங்கே போய் பார்க்குறப்ப ஷாப் கீப்பர் இருப்பார். அவரை பார்த்துருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸில் வந்து பார்க்கும்போது தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை தெளிவாக பார்க்கக்கூடிய அமைப்பு அது இருக்கும். அதாவது தூரத்துலேருந்து இவர் பார்ப்பார். அந்த லென்ஸில் வந்து ஒரு பொருள் வந்து தெளிவாக சிறிதாக தெரியும். அப்போ
இந்த லென்ஸ் அப்படிங்கிறதுக்கு பார்த்தா ஒரு குணம் இருக்குது. அதாவது தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை தெளிவாக பார்க்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் அப்சர்வ் பண்ணிக்குவார். அதை வச்சு தான் அவர் என்ன கண்டுபிடிப்பார் அப்படின்னா டெலஸ்கோப்புங்கிற ஆப்ஷனை கண்டுபிடிப்பார். த கலிலியோ அப்சர்வ் த சேட்டலைட்டிஸ் த ஆஃப் ஜூபிட்டர் அண்டு த ரிங்ஸ் ஆஃப் ஷார்ட் அண்ட் த்ரோ த ஹிஸ் டெலஸ்கோப். த கெப்லர் இன்வென்டட் த டெலஸ்கோப் இன். அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ கலிலியோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பார், ஒரு ஷாப்புக்கு போவார், கண்ணாடி ஆப்டிக்கல் சென்டருக்கு போவார். அங்கே போனால் ஒரு லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸ் மூலிமா ஒரு பொருள் பார்த்தோம்னா தூரத்தில் உள்ள பொருள் தெளிவாக தெரியும். அப்போ அதுக்கு என்ன குணம் இருக்குது அப்படின்னா, தூரத்தில் உள்ள பொருளை தெளிவாக பார்க்க இது பயன்படும் அப்படின்னு கண்டுபிடிப்பார். அந்த மெத்தடை வச்சு தான் என்ன கண்டுபிடிப்பார் அப்படின்னா டெலஸ்கோப், அதாவது தொலைநோக்கியை கண்டுபிடிப்பார். அப்போ அதில் கண்டுபிடிச்சதான் அதை வச்சு அவர் என்ன பயன்படுத்துகிறார் அப்படின்னா ஜூபிட்டர் கோள்கள், அதுக்கப்புறம் ஷார்டன் கோள்கள், அதுக்கப்புறம் ரிங்ஸ், அதோட வளையங்கள், இதெல்லாம் பார்க்குறதுக்கு எது யூஸ் ஆகுது, இந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. கெப்லர் இன்வென்டட் த டெலஸ்கோப். உடனே என்ன கண்டுபிடிச்சிட்டார், கெப்லர் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு அவர் டெலஸ்கோப் கண்டுபிடிக்க பேசிக்காக இருந்த ஸ்டோரி பற்றி சொல்லிட்டாங்க. இங்கே டெலஸ்கோப் பற்றி சொல்கிறாங்க. இங்கே டெலஸ்கோப் அப்படின்னா இங்கே டெலஸ்கோப் பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டைப் ஆஃப் டெலஸ்கோப்பை கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் which was fundamentally the similar to the astronomical telescope. அப்போ இந்த மாதிரி கெப்லர் உடனே டெலஸ்கோப் வந்து கலிலியோ கண்டுபிடிச்ச உடனேயும் அவரோட இன்னொரு சயின்டிஸ்ட் இருக்கார் கெப்லர் அப்படின்னு. கெப்லர் உடனே அவர் ஒரு தொலைநோக்கியை கண்டுபிடிக்கிறாரு, டெலஸ்கோப்பை ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த தொலைநோக்கிக்கு பேர் ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், வானியல் தொலைநோக்கி. ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், வானியல் தொலைநோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிச்சிறாரு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து கலிலியோ கண்டுபிடிச்சார். கலிலியோக்கு அப்புறம் கெப்லர் வராரு. கெப்லர் வந்து அவர் ஒரு டெலஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறார், வானியல் தொலைநோக்கின்னு பேர். அதுக்கு பேர் ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு த டைப் ஆஃப் டெலஸ்கோப். டெலஸ்கோப்பில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. டைப் ஆஃப் டெலஸ்கோப் அதாவது தொலைநோக்கியின் வகைகள். அதாவது தொலைநோக்கி அப்படின்னாவே தூரத்தில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்கக்கூடிய கருவி தான் தொலைநோக்கி. அந்த தொலைநோக்கியில் எத்தனை டைப் இருக்குது, 2 டைப் இருக்குது, 2 வகைகள் இருக்குது. அதை சொல்லியிருக்காங்க. த டைப் ஆஃப் டெலஸ்கோப் according to the optical property it is classified into 2 groups. According to the optical property it is classified in 2 groups. இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, 2 இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப். ரீஃப்ராக்டிங் ஒளிவிலகல் தொலைநோக்கி, ஒளிவிலகல் தொலைநோக்கி. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப், ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கி. அப்போ தொலைநோக்கியிலே ஒளி எதிரொலிப்பு ஒன்று இருக்குது, ஒளி விலகல் தொலைநோக்கின்னு இருக்குது. ரிஃப்ளெக்டிங், ரீஃப்ராக்டிங் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது டெலஸ்கோப்பில் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இன் ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப் லென்சஸ் ஆர் யூஸ்டு கலிலியன் டெலஸ்கோப். அப்போ இந்த லென்ஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதாவது இந்த டெலஸ்கோப்பில் லென்ஸுங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, லென்ஸுங்கிறது பயன்படுத்துகிறாங்க. இந்த ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப் லென்சஸ் ஆர் யூஸ்டு கலிலியன் டெலஸ்கோப். இதை என்ன சொல்கிறாங்க, கலிலியன் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க, கலிலியன் டெலஸ்கோப்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கெப்லரின் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. குரோமேட்டிக் ப்ராப்பர்ட்டிக்ஸ் ஆர் சம் ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன் ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப் லென்சஸ் ஆர் யூஸ்டு த கலிலியன் டெலஸ்கோப், கெப்லரின் டெலஸ்கோப், த அக்ரோமேட்டிக் ரீஃப்ராக்டர்ஸ் ஆர் சம் ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப். இந்த மாதிரி டெலஸ்கோப்பில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, லென்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ரீஃப்ராக்டிங் அப்படிங்கிற மெத்தடில் லென்ஸ் பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். In reflecting telescope, the parabolic the mirrors are used Griot-Green, the Newtonian, Casio-Green, the telescope are some reflecting telescope. இந்த மாதிரி டெலஸ்கோப் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப், ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கி அப்படின்னு சொல்லுவோம். இதில் பயன்படுத்துகிற நேமெல்லாம் சொல்லியிருக்காங்க. Griot-Green, the Newtonian, the Casio-Green, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு according to the things which are observed astronomical telescope and terrestrial telescope are the 2 major types of telescope. அந்த டெலஸ்கோப் இன்னொரு 2 டைப்ஸ் பிரிச்சிருக்காங்க. astronomical telescope இருக்குது, terrestrial telescope இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் நம்ம எதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நுண்ணோக்கி, நகரும் நுண்ணோக்கி. அதாவது இருக்கிறதுலே அட்வான்ஸ் மெத்தட், அதாவது கொஞ்சம் நியூவாக, அதாவது புதிய தலைமுறைக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப், நகரும் நுண்ணோக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை சொல்லியிருக்கேன், நகரும் நுண்ணோக்கி. இது வந்து பேசிக்காக ரொம்ப வெரி ஸ்மால் ஆப்ஜெக்ட் மெஷர் பண்ணணும். எவ்வளோ வேல்யூக்குன்னா 0.01 மில்லிமீட்டர் அளவுக்கு மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்,
டெலஸ்கோப் அப்படின்னா தூரத்தில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்கக்கூடிய கருவி தான் என்னது டெலஸ்கோப். அதாவது ரொம்ப விசிபிளாக பார்க்குறதுக்கு எது யூஸ் பண்ணுறது, தொலைநோக்கி பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன யூஸ் ஆகுது, லென்ஸ் யூஸ் ஆகுது. அதாவது இது ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பயன்படுத்துகிறாங்க, லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. முதல் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சார் ஜான் லெப்ரசி, இந்த 1608 கண்டுபிடிச்சார். அப்புறம் கலிலியோ வந்து லென்ஸை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தது எப்படின்னா, ஒரு ஷாக் பவர் ஆப்டிக்கல் சென்டருக்கு போகிறப்ப அங்கே தூரத்தில் உள்ள பொருள் தெளிவாக காட்டக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கும், லென்ஸுக்கு இருக்கும். அப்போ லென்ஸை வச்சு எதை கண்டுபிடிப்பார், டெலஸ்கோப்பை கண்டுபிடிப்பார். அவர் கண்டுபிடிச்ச டெலஸ்கோப்பை பயன்படுத்தி கெப்லர் வந்து எதை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது கலிலியோ கண்டுபிடிச்ச டெலஸ்கோப் வந்து ஜூபிட்டர், ஷார்டன் இந்த மாதிரி பிளானட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அது லூனர் சர்ஃபேஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். எது யூஸ் ஆகுது, கலிலியோ டெலஸ்கோப் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு யார் வராரு அப்படின்னா, சயின்டிஸ்ட்டாக நமக்கு கெப்லர் வராரு. கெப்லர் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, அந்த லூனர் சர்ஃபேஸ், அதாவது அவர் வந்து அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பை கண்டுபிடிப்பார். அவர் வந்து பார்த்தோம்னா அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் தான் கண்டுபிடிப்பார். கெப்லர் வந்து அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சார், வானியல் தொலைநோக்கின்னு. அதுக்கப்புறம் தொலைநோக்கியில் எத்தனை டைப் இருக்குது, 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் இருக்குது, இன்னொன்று ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப் இருக்குது. ரீஃப்ராக்டிங் அப்படின்னா லென்ஸ் பயன்படுத்தும். ரிஃப்ளெக்டிங்னா என்ன பயன்படுத்தும், மிரர் பயன்படுத்தும். வந்து பாராபோலிக் மிரரை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது. அப்போ 2 டைப் ஆஃப் டெலஸ்கோப் இருக்குது, ரீஃப்ராக்டிங், ரிஃப்ளெக்டிங். அப்போ அதை ரெண்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு டெலஸ்கோப், 2 டைப் ஆஃப் டெலஸ்கோப் உருவாக்கிறாங்க. அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இருக்குது, டெரரிஸ்டியல் டெலஸ்கோப் இருக்குது. அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா ரிஃப்ளெக்டிங்லேயே எத்தனை டைப்ஸ் பிரிச்சிருக்காங்க, ரிஃப்ளெக்டிங் அதாவது எதிரொலிப்பு முறையில் எத்தனை டெலஸ்கோப், 2 இருக்குது. அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் ஒன்று இருக்குது, டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் ஒன்று இருக்குது. அப்போ அது ரெண்டுலேயுமே என்ன பயன்படுத்துகிறாங்க, மிரர் பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டெலஸ்கோப் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.